உங்களுக்கு எப்பவாச்சும் நேரம் நம்ம கைய விட்டு போகுது, பயம் நம்மள ஒரு அடி கூட முன்னாடி போக விடாம பின்னுக்கு இழுக்குதுன்னு தோணிருக்கா? நாம ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டு பெரிய சக்திகளோட தாங்க போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த ரெண்டையும் நம்மால ஜெயிக்க முடிஞ்சா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க, அதற்கான ஒரு பழங்கால ரகசியத்தை பத்தி இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்கள முடக்கி போடுற, உங்க கனவுகளை அடைய விடாம தடுக்கிற அந்த ஆழமான பயங்கள், அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு முன்னாடி போக ஒரு வழி இருந்தா, உங்க திறமையோட முழு எல்லையும் உங்களால தொட முடியும் இல்லையா? அந்த வழிக்கு பேரு தாங்க கால பைரவர். இவர்தான் காலத்துக்கும் மரணத்துக்கும் அதிபதி, பயத்துக்கே பயம் காட்டுறவர். சிவனோட இந்த உக்கிரமான வடிவம் வாழ்க்கை மற்றும் இறப்புங்கிற அந்த முடிவே இல்லாத சுழற்சிய தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. வாங்க, காலத்தோட அதிபதின்னு சொல்லப்படுற இந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அவரோட பேரை பாருங்க. அதுலயே அவரோட மொத்த சக்தியும் அடங்கியிருக்கு. கால் அப்படின்னா சமஸ்கிருதத்துல நேரம் அல்லது மரணம். பைரவ அப்படின்னா அச்சமூட்டுறவர். அப்போ கால பைரவர்னா யாரு? காலத்தோட அசைக்க முடியாத பயங்கரமான சக்தியோட நேரடி உருவம் அவர்தான். சரி, இவ்ளோ பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியோட நம்மள எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது? அதுக்காகவே ஒரு பழங்கால ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துதி இருக்கு. அதுக்கு பேருதான் கால பைரவ அஷ்டகம். அஷ்டகம்னா 8ஆம் நூற்றாண்டுல மாபெரும் தத்துவ ஞானியான ஆதிசங்கரர் இயற்ற 8 ஸ்லோகங்கள் இது. யோசிச்சு பாருங்க, இதோட ஒவ்வொரு வரியும் காலத்தால சோதிக்கப்பட்டு தெய்வீக ஆற்றலோட உருவாக்கப்பட்டிருக்கு. பைரவரோட அந்த உக்ரமான தோற்றத்தை பார்த்து பயந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான தத்துவங்கள் ஒழிஞ்சிருக்கு. அவரோட ஒவ்வொரு அம்சமும் ஒரு குறியீடு. வாங்க, அந்த ரகசிய குறியீடுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல அவரோட அந்த கருமை நிறம். இது ஏதோ கெட்டதுக்கான நிறம்னு நினைச்சிடாதீங்க. இது பிரபஞ்சத்தோட எல்லையற்ற இருள் மாதிரி. நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்டை உள்வாங்கி அழிக்கிற சக்தியை தான் இது குறிக்குது. அடுத்து அவர் கழுத்துல போட்டிருக்கிற அந்த மண்டையோடு மாலை. இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இது பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சி மேல அவருக்கு இருக்கிற முழுமையான கட்டுப்பாட்டை காட்டுது. அதாவது மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல, அது அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு நிகழ்வு தானே நமக்கு உணர்த்துது. அப்புறம் பாருங்க, பூணூலுக்கு பதிலா ஒரு பாம்பு போட்டிருக்காரு. பாம்பு காலத்தோட ஓட்டத்தையே குறிக்குதுங்க. எப்படி ஒரு பாம்பு தன்னோட தோலை உரிச்சிட்டு புதுசா மாறுதோ அதே மாதிரிதான் காலமும் சுழண்டுகிட்டே இருக்கு. அந்த காலத்தின் மேல அவருக்கு இருக்கிற முழுமையான ஆளுமையை தான் இது காட்டுது. கடைசியா லட்சக்கணக்கான சூரியன்களோட வெளி. அப்பா, இது சாதாரண வெளிச்சம் இல்ல. இது நம்ம அறியாமை, அகங்காரம், பயம்னு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்குற ஒரு எல்லையற்ற தெய்வீக ஆற்றலோட வெளிப்பாடு. இங்கேதாங்க கால பைரவரோட தத்துவம் ரொம்ப ஆழமாகுது. பாருங்க, அவர் ஒரே நேரத்துல அடிக்கிறவராவும் இருக்காரு, பாதுகாக்கிறவராவும் இருக்காரு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பக்கம் தீமையையும் அகங்காரத்தையும் தன்னோட உக்கிரத்தால அழிக்கிறாரு. ஆனா மறுபக்கம் அதே உக்கிரம் தன்னோட பக்தர்களை பாதுகாக்கிற ஒரு கருணை கவசமா மாறிடுது. இத உக்கிரமான கருணைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் அழிக்கிறதும் நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான். சரி, இவ்ளோ தத்துவமெல்லாம் ஓகே. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த துதி இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபாஸ்ட் லைஃப்க்கு எப்படி உதவும்? இதனால நமக்கு பிராக்டிக்கலா என்ன பெனிஃபிட்? வாங்க பார்க்கலாம். இந்த துதிய சொல்றது ஒரு உள் பயணத்துக்கு போற மாதிரி. முதல்ல அது நம்மளோட பயத்தையும் பதட்டத்தையும் கரைக்குது. அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்மள ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. அந்த பாதுகாப்போட வாழ்க்கையில வர்ற தடைகளை நம்ம ஈஸியா தாண்டி கடைசியில ஒரு ஆன்மீக தெளிவை அடைறோம். இது ஒரு முழுமையான விடுதலைக்கான பாதைன்னு சொல்ல. குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஸ்லோகன்கள் நம்மளோட உள் எதிரிகளான துக்கம், பேராசை, கோபம் இதையெல்லாம் வேரோட அழிக்க உதவுது. நம்மள உள்ளுக்குள்ளேருந்தே பலவீனப்படுத்துற இந்த உணர்ச்சிகளை நீக்கி மனசளவுல அசைக்க முடியாத ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஆனா இதோட உண்மையான சக்தி வெறும் ஸ்லோகங்களை சொல்றதுல மட்டும் இல்லைங்க. இதுக்கும் மேல ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவமே இதுல அடங்கியிருக்கு. கால பைரவர்னா நேத்தோ இல்ல நாளைக்கோ கிடையாது. அவர் இப்ப அப்படிங்கிற இந்த நிகழ்கணத்தோட சக்தி. யோசிச்சு பாருங்க, முடிஞ்சு போன காலத்தோட வருத்தங்களும் வரப்போற காலத்தோட பயங்களும் தான் நம்மள ஒரு சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. அந்த சிறைய உடைச்சி இந்த நிமிஷத்துல முழுசா வாழ்றது தாங்க உண்மையான விடுதலை. அப்போ கால பைரவ தத்துவத்தோட சாராம்சம் என்னன்னா, வாழ்க்கை நிலையானது இல்ல. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலோட பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்க முன்னாடி வர்ற சவால்களை தைரியமா எதிர்கொள்ளணும். அப்போ காலம் உங்க எதிரி இல்ல, அதுவே உங்களோட மிகப்பெரிய சக்தியா மாறும்.
இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. தோல்விங்கிறதே உங்க வாழ்க்கையில கிடையாதுன்னு ஒரு உத்தரவாதம் கிடைச்சா, நீங்க என்ன பயங்களை எதிர்கொள்வீங்க? எதை சாதிக்க முயற்சி பண்ணுவீங்க? எந்த பெரிய சவாலை துணிஞ்சு சந்திப்பீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.